தமிழர்களுடைய தொன்மையான இனக்குழுமங்களில் ஒன்று என்ற வரலாற்றுரிமை தமிழ் இனத்திற்கு உண்டு. சமய அடிப்படையில் நோக்கும் போது இலங்கையில் இன்று நிலவும் சமயங்களுள் ஆதித்தொன்மை வரலாறு சைவ சமயத்திற்கு உண்டு. காலத்திற்கு காலம் பேரின மனப்பான்மையும் அறிவு அரசியல் தொழிற்பாடு காரணமாக தமிழர்களின் தொன்மையும் வரலாறும் மூடி மறைப்பதிலேயே இன்று வரை பேரின சமூகம் வெற்றி கண்டுள்ளது. ஈழத்தின் இருபெரும் பிரதேசங்களில் தமிழர்கள் பரம்பரையாக நிலை பெற்றிருந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்களின் வருகையும் அவர்களின் ஆட்சியும் இலங்கை தீவின் தமிழர் பிராந்தியங்களில் பண்பாட்டு வாழ்வியலையும் அவர்களின் வளத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டது. இலங்கையின் பூர்வீக வரலாற்றினை ஆராயும் இடத்து கிழக்கு மாகாணம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அதிலும் மட்டக்களப்பு பிரதேசம் தொன்மை வாய்ந்ததொன்றாக காணப்படுகின்றது. இதன் வரலாறு பற்றி மட்டக்களப்பு தமிழகம் மாகோன் வரலாறு மட்டக்களப்பு மான்மீகம் போன்ற நூல்களின் மூலம் எங்களால் அறிந்து கொள்ள முடியும். பண்டைய மட்டக்களப்பு பிரதேசம் வெறுகலாறு முதல் கதிர்காமம் வரை பரவி இருந்ததாகவும் கிபி 4ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் மட்டக்களப்பின் தென்பகுதி உன்னசகிரி எனும் அரசியல் பிரிவாக அமைந்திருந்ததாகவும் வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. உன்னசகிரிய என அழைக்கப்பட்ட வரலாற்று பிரதேசமே தற்போதைய அம்பாறை மாவட்டமாக காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்பகுதியை நோக்கும் போது முற்கால பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்துடன் இணைந்ததாகவே அதனது தென்பகுதி காணப்பட்டது. அப்போது வெறுகலாறு முதல் குமுக்கனாறு வரையான பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டம் என அழைக்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு முதல் இதன் தென்பகுதி பிரிக்கப்பட்டு அம்பாறை மாவட்டம் என பெயரிடப்பட்டு புதிய மாவட்டமாக உருவானது. 1891ஆம் ஆண்டு புள்ளி விவரவியலின் அடிப்படையில் 13 பற்றுக்களில் இருந்து 308 கிராமங்களை உள்ளடக்கிய மட்டக்களப்பு மாவட்டம் 7 பற்றுக்களும் 144 கிராமங்களும் அதிலிருந்து பிரிக்கப்பட்டு தற்போதைய அம்பாறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. காலகட்டத்திலிருந்தே தமிழரின் தனி பூர்வீக அடையாளமாக காணப்பட்ட அம்பாறை மாவட்ட பிரதேசம் தமிழரின் சிறப்பு வாய்ந்த பூர்வீக இடமாக விளங்குகின்றது. இதற்கு வரலாற்று ரீதியாக பல்வேறு ஆதாரங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில் வரலாற்று ஆய்வாளர் NKS திருச்செல்வம் அவர்களால் எழுதப்பட்ட தென்கிழக்கு இலங்கையின் பண்டைய இந்து சமய வரலாறு எனும் நூலின் மூலம் தமிழரினுடைய பூர்வீக வரலாற்றினை சிறப்பாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்நூலினூடாக பொது ஆண்டுக்கு முற்பட்ட காலம் 5100 முதல் 1000 வரையான கால பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் தமிழரின் வரலாறு பரவியுள்ளமைக்கு பல்வேறு சான்றுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது தவிர தமிழரின் வரலாற்றினை வெளிப்படுத்தும் நூலாக மட்டக்களப்பு மான்மியம் காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கும் முற்பட்ட காலத்திலிருந்து அண்மை காலம் வரையிலும் தற்போது விளங்கும் அம்பாறை மாவட்டத்தின் தலைநகரம் மற்றும் அதனோடு அண்டிய பல பகுதிகளில் ஆதி தமிழர்கள் வாழ்ந்திருந்தமைக்கான பல்வேறு தொல்பொருள் சின்னங்கள் கிடைக்க பெற்றுள்ளன. ரஜகல ஒமுனுகல பம்பரஸ்கந்தலாவ வெரவல்கந்த வெகரவல்கந்த குடும்பிமலை ஆகிய இடங்களில் சிவ வழிபாட்டுடன் தொடர்புடைய 10 கல்வெட்டுக்கள் கிடைக்க பெற்றுள்ளன. இங்குள்ள அம்பாள் பாறையே அம்பாறையாக திரிபடைந்துள்ளதாக வரலாற்று மூலாதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறான சான்றுகள் அம்பாறையில் தமிழர்களின் வாழ்விடங்களையும் அம்பாறையின் பூர்வீக குடிகள் தமிழர்கள் என்பதையும் அடையாளப்படுத்துவதாக அமைகின்றது. தமிழர்களின் அடையாளங்கள் என்னதான் சிதைக்கப்பட்டிருந்தாலும் இன்று தனி சிங்கள நகரமாக அம்பாறை மாவட்டத்தின் தலைநகரம் மாற்றப்பட்டிருந்தாலும் ஒரு காலத்தில் வரலாறும் தொன்மையும் இலங்கை முழுவதும் ஆதித்தமிழர் வாழ்ந்தார்கள் என்பதனை உறுதிப்படுத்தும் பல்வேறு சான்றுகள் கிடைக்க பெற்ற வண்ணமே காணப்படுகின்றது.
ஈழ விடுதலை போராட்டத்தில் கிழக்கு மாகாணம் ஒரு பெரும் வலிமையை தந்தது என்றால் அதற்கு பின்னால் அந்த மாகாணம் சந்தித்த இன ஒடுக்குமுறையின் வலிகள் நிறைந்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் பல இனப்படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. சுதந்திரத்திற்கு பின்னரான தமிழினத்திற்கு எதிரான பேரினவாத சக்திகளினால் முதலாவதாக மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான இனவழிப்பு தாக்குதலாக அம்பாறை மாவட்டம் கல்லோயா படுகொலையினை குறிப்பிட முடியும். 1949 ஆண்டு தொடக்கம் 1951 ஆண்டு கால பிரிவில் பட்டிப்பளை ஆற்றினை மறைத்து 2 மலைகளை இணைக்கும் விதத்தில் உருவாக்கிய கல்லோயா அணைக்கட்டும் 35 சதுர மைல் பரப்பளவினை கொண்ட நாட்டின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான DS சேனநாயக்க சமுத்திரமும் 20ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விவசாய பொறியியல் துறையில் பெரும் சாதனையாக காணப்பட்டது. பாரம்பரியமாக தமிழ் மொழி பேசும் இரு சமூகங்கள் சரிந்து வாழ்ந்து வந்த அப்போதைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் குடிசனவியலை சிதைத்து கிழக்கினை சிங்களமயமாக்கும் பேரினவாத செயல் திட்டத்தின் ஒரு பாகமாகவே பொதுவாக கல்லோயா திட்டம் நோக்கப்பட்டு வந்தது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களை பிரிக்கும் நோக்கில் இலங்கையில் 1941 ஆண்டில் உருவாக்கப்பட்ட கல்லோயா அபிவிருத்தி திட்டம் முதலாவது சிங்கள குடியேற்றமாகும். 1949 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அல்லை திட்டம், 1950 உருவாக்கப்பட்ட கந்தளாய் திட்டம், 1954 உருவாக்கப்பட்ட பதவியா திட்டம், முதலிக்குளம் என்ற தமிழ் பிரதேசத்தில் 1954 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மொரவொரவாவ திட்டம், பெரிய விளாங்குளம் என்ற தமிழ் பிரதேசத்தில் 1979 ஆண்டு கொண்டு வரப்பட்ட மகாதீபுல்வெவ திட்டம் போன்ற சிங்கள குடியேற்றங்கள் அனைத்தும் தமிழ் பேசும் மக்களின் தாயகமான கிழக்கு மாகாணத்தில் பல பிரதேசங்களை துண்டு துண்டாக உடைக்கும் நோக்கினை கொண்டவையாகும். வருங்கால சிங்கள பிரதேசத்தின் பாதுகாப்பான அணைக்கட்டு என கல்லோயா திட்டத்தினை முன்வைக்கும் போது DS சேனநாயக்க அவர்கள் கூறியிருந்தார். இதன்படி அப்போது தமிழ் மக்கள் செறிந்து வாழ்ந்திருந்த முகாம்கல, இகினியாகல, அம்பாறை, இலுப்படிச்சேனை ஆகிய பிரதேசங்களில் பெருமளவிலான சிங்கள இனத்தவர்கள் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டிருந்தார். பிரித்தானியாவின் குடியேற்ற கால பகுதியில் இலங்கையில் கிட்டத்தட்ட 60% அரசு சேவையாளர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு தமிழர்களாக இருந்தனர். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேலைத்தேய முறையிலான கல்வி அமெரிக்கா, இலங்கை மட்டத்தினராலும் ஏனைய மதப்பரப்புரிமையாளர்களினாலும் வழங்கப்பட்டதே இதன் முக்கிய காரணியாக காணப்படுகின்றது. சிங்கள தேசியவாதிகளை பெரும்பான்மையாக கொண்ட இலங்கை சுதந்திர கட்சி 1956 ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தல்களில் ஆட்சியினை கைப்பற்றி சிங்கள மொழியை ஆட்சி மொழியாக்கியதன் விளைவு சிங்களம் மட்டுமே என்ற ஆட்சியாளர்களின் கொள்கையினை எதிர்த்து இலங்கை தமிழரசு கட்சியினர் 1956 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி கொழும்பு இலங்கை நாடாளுமன்றத்தின் முன்னால் அமர்ந்து அமைதியான முறையில் அறவழி போராட்டத்தினை தொடங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் பங்கு பற்றியிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மட்டக்களப்பிலும் சத்தியாகிரக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அரசு அமைச்சர் ஒருவரின் தலைமையில் கொழும்பில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது முதலாவது தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இச்சம்பவத்தில் தலைவர்கள் பலர் காயமடைந்தனர்.
இவர்கள் பின்னர் தமிழர்களின் வணக்க ஸ்தலங்களை தாக்கத் தொடங்கியிருந்ததோடு தமிழர்களுக்கு சொந்தமான 150க்கும் மேற்பட்ட கடைகள் தாக்கப்பட்டு பலர் காயமடைந்தனர். நாடாளுமன்றத்திலும் கொழும்பின் சுற்று வட்டாரத்திலும் தமிழருக்கு எதிரான கலவரங்கள் இடம்பெற்றமை கல்லோயா பகுதியினை எட்டியதன் அடுத்து 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் நாள் மாலை அங்கு கலவரங்கள் வெடித்தது. இந்திய தமிழர்கள் உட்பட தமிழருக்கு சொந்தமான பல சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு எரிக்கப்பட்டதோடு இகினியாகல என்ற ஊரில் குடியேற்றத்தில் அதனை சுற்றியுள்ள கடும்பு தோட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சிங்கள காடையினர்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். 1956ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் நாளன்று தொடங்கிய படுகொலை ஜூன் 16ஆம் திகதி வரை நடைபெற்றது. இலங்கையில் தமிழர்கள் தனிநாடு கோரிய போராட்டத்தினை முன்னெடுக்க அடிப்படையாக கல்லோயா குடியேற்றமும் படுகொலையும் காணப்படுகின்றது. இலங்கை இனப்பிரச்சினை வரலாற்றில் பெருந்தாக்கமாய் அமைந்த கல்லோயா படுகொலை, இலங்கையை இரண்டாக்கிய கல்லோயா படுகொலை நம் நாட்காட்டிகளில் தட்டும் போதெல்லாம் குருதிகள் சிந்திக் கொண்டுதான் இருக்கின்றது. காலவடுக்களை சுமந்து கொண்டுதான் கல்லோயா படுகொலையின் எச்சங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் கால நாட்காட்டியில் நாம் கொல்லப்படாத நாட்கள் எதுவும் இருக்கிறதா என்று தேடினால் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஏனெனில் உண்மையில் இலங்கை தீவில் ஒரு சிறுபான்மையினம் இந்த அளவுக்கு இனவழிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பில் வடக்கில் 2009 இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு மட்டுமல்ல, திட்டமிட்டு இன அழிப்பு செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்ட கல்லோயா படுகொலைகளும் அதனோடு இணைந்த 85-90களில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளும் அம்பாறையின் எச்சொச்ச தமிழின இருப்புக்களையும் வேரோடு அறுத்து துடைத்தெறிய செய்திருந்தது. இகினியாகலையின் அப்போதைய தமிழ் பொறியியலாளராக திருவே கனகசுந்தரம் அவர்கள் காணப்பட்டார். கல்லோயா கலவரத்தில் கனகசுந்தரம் அவர்களின் குடும்பமும் அப்போது வெளியேற்றப்பட்டிருந்ததோடு 1956ஆம் ஆண்டு வன்முறை சம்பவங்கள் கல்லோயா பள்ளத்தாக்கு நெடுகிலும் துளிர்விட்டு கொண்டிருந்த புதிய நம்பிக்கைகளை சிதைத்ததாக அவர் கூறியிருந்தார். 10 வயசு இருக்கும் எனக்கு. 56ஆம் ஆண்டுக்கு 10 வயசு எனக்கு. அந்த நேரம் தனமெல்லாம் சரியான மாதிரி கோப்ரா கலச்சி, இங்கினியாகல கோப்ரா கலச்சியில் தான் 50 சனமும் வாழ்ந்தோம். ஒரு சந்தோஷமாக நல்லா இருந்த குடும்பம் சனம். நல்லா மிச்ச காலமாக அந்த ஊரில் தான் இருந்தோம். பிறகு இந்த ஆமியெல்லாம் வந்து டைனமோல் காம்பராவை அடித்து சிங்களாக்க இந்த கொழும்பு பக்கம் சரியான பிரச்சனைன்னு சொல்லி இங்கே இங்கினியாகலைக்கு வந்துட்டாங்க. ஆமி இங்கினியாகலைக்கு வந்து தமிழாக்க எங்கே இருக்காங்களோ எல்லாரையும் அடித்து கொட்டுறாங்க. அடித்து ரோட்டில் போட்டு வெட்டி இப்படி செய்யும். டைனமோல் காம்பரா ஒன்று இருக்குது, இஸ்பில் பண்டுக்கு போகிற வழியில் காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த டைனமோல் காம்பராவை சுற்றி இராணுவம் வளைச்சிட்டான். வளைச்சி அதை அடிக்கிற நேரம் டைனமோல் வெடி சத்தம் இருக்க இயலலை. அந்த நேரம் பயந்துக்கிட்டு அவ்வளவு சனமும் ஒரு சிங்கள வந்த ஆள் தான் ஓடி வந்து, நீங்கள்லாம் ஓடி இருங்க, இங்கே இருக்காது, எல்லா சனத்தையும் வெட்டி கொள்றாங்க தமிழாக்களை, இங்கே ஓடி இருங்கன்னு சொல்லியிருந்தான். காட்டுக்குள்ளே ஓடி போய் எல்லோரும் காட்டுக்குள்ளே போய் இருந்தோம். காட்டில் இருக்க நேரம் பகலெல்லாம் காட்டில் இருந்தோம். ஓடைக்குள்ள ஒரு 9-10 மணி இருக்கும். அப்படி நேரம் தான் அள்ளிக்கிட்டு ஓடுனது. போய் காட்டுக்குள்ளே இருந்து காட்டுக்குள்ளே இருக்குள்ள ஒரு 5:30 மணி 6 மணி ஆகின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே சிங்கம் வரும், யானை வரும், கரடி வரும், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறதுன்னு சனமெல்லாம் கத்துது. அந்த ஓட சொன்னானே அந்த சிங்களவன் இருக்காக போல உடனே வந்துட்டான். காட்டுக்கு தேடி வந்து சொன்னான், நீங்கள் எல்லோரும் காட்டுக்குள்ளே இருக்காதிய, யானை கரடியெல்லாம் வரும், நீங்கள் வந்து எல்லோரும் அங்கே வந்து நீட்டு அட்டு டோமெட்ரி மாதிரி அட்டு, அந்த அட்டில் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல இருங்க, அங்கே இங்கே போகாதீங்கன்னு சொல்லி. அப்போ எல்லோரும் வந்து அந்த டோமெட்ரிக்கில் இருந்தோம். இருக்கையும் ஆம்பளையெல்லாம் வெளியே காவலுக்கு மாறி நிற்கிறாங்க, பொம்பளை எல்லாரையும் உள்ளுக்கு வச்சுருந்தாங்க. விழுந்த உடனே சனத்துக்கு பயம் வந்துருச்சு, இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது,
சொல்லி அப்படியே திருக்குநாமலைக்கு பாதி பேர் போடுறாங்க, மற்ற திருக்குநாமலை அப்படி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாண்ட்ரூப்பில் போய் இருந்தோம். இப்படி பெரிய பெரிய இன்ஜினியர்மாருங்க அந்த பண்டுக கட்டுறதுக்கு வந்தாங்க. இன்ஜினியர்மாருங்க பெரிய யாழ்ப்பாணத்து ஆக்க இந்த கல்லையா போட்டு பண்டு கட்டுறதுக்கு அந்த ஆக்கெல்லாம் டவுனுக்குள்ளே இருந்தாங்க. டவுனுக்குள்ளே இருக்கிற ஆக்களை அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணியும் தான் நாங்கள் ஓடுனது. ஆனால் எங்களை இனத்துக்கு யாரும் ஒரு பிள்ளையும் உயிர் சேதம் இல்லை, எல்லாம் ஓடி தப்பிடுச்சுங்க. ஓடி அங்கிட்டு இங்கிட்டு திருக்குநாமலை அங்கிட்டு இங்கிட்டு ஊர்களில் இருந்துட்டு திரும்பி தொழில் வேணும்னு சொல்லி திரும்ப அம்புடி சனமும் வந்து இங்கனியாக்கலையிலே அந்த இருந்த இடத்துக்கே வந்து குடியமர்த்தி இருந்துட்டாங்க. எல்லோரும் இருந்ததுன்னா நல்லா தான் இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 56 குழப்பத்தில் அடுத்த வழியிலேயே வந்துட்டாங்க எல்லோரும். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு எல்லாம் குடியமர்ந்துருச்சு. வந்து தொழில் வேணும்னே ஓடி போய் அங்கிட்டு வாழ்ந்தாலும் சாப்பாடு வேணும்னு வந்துடுச்சுங்க. வேலைகளுக்கு போகணும்னு வந்து அங்கே இங்கனியா கலையில் இருந்தாங்க. இங்கனியா கலையில் கடைசி வரைக்கும் 90ஆம் ஆண்டு மட்டும் ஒரு 10-15 குடும்பம் இருந்துச்சு. மற்ற சனமெல்லாம் இந்த கோஆப்ரேஷன் வேலைக்கு நகர சபையை இங்கே மாற்றிட்டாங்க. நகர சபைக்கு ஆக்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு அம்பாறைக்கு வந்துட்டாங்க. கணக்க பேர் கோஆப்ரேஷனில் வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சு அம்பாறையில் நல்லா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சனமெல்லாம் சந்தோஷமாக நல்லா இருந்தது. தான் 90ஆம் ஆண்டு பிரச்சனை வந்தது. 90ஆம் ஆண்டு பிரச்சனை வரையில் எனக்கு அதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் ஒரு சாவு வீட்டுக்கு திருக்குநாமலைக்கு போயிட்டேன். திருக்குநாமலைக்கு போய் இடத்துல அப்படியே இருந்து ஊராக நடையிலே போய் தம்பி எல்லா ஊருக்கும் திருக்குநாமலேருந்து குச்சவெளி கும்புடுப்பட்டி புடவைக்கட்டு பேசால இப்படி எல்லாம் நடந்து போய் புடவைக்கட்டில் போய் போட்டு ஏறினோம். ஒவ்வொரு போட்டுக்கு சைக்கிளுக தோடுக சாமான்களை கழட்டி கொடுத்துட்டு புடவைக்கட்டில் இருந்து அந்த இராணுவங்களை புலி வெட்டிட்டாங்க. அதனால தமிழஞ்சலை அடிக்கணும்னு சொல்லி தான் தமிழாக்களை வந்து கொண்டது. அவங்களை அடிக்க இல்லாததுக்கு அங்கே வந்து இருந்த தமிழாக்களை வெட்டி கொண்டது. அதில் இங்கனியா கலையில் கொஞ்சம் பேர் இருந்த ஆக்கள் எல்லாம் ஒரு 15-20 பேர்கிட்ட செத்துட்டாங்க. அளவாங்கால குத்தி வெட்டி கொண்டுட்டாங்க. அதோடு ஓடி போன சனம்தான் 90ஆம் ஆண்டு அப்படியே போய் அது பிறகு காரையூரில் இருந்தாங்க. நான் இங்கனியா கலையில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சு, மாரியம்மா கோயில் வச்சுருந்தாங்க, தமிழ் ஸ்கூல் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள்லாம் படித்தோம். இங்கனியா கலையில் தமிழ் ஸ்கூல் இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கு பிறகு எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இங்கிட்டு வந்ததுனால எல்லாம் உடச்சி நொறுக்கிட்டாங்க. துமுக்கம்மா சம்பவம் நடந்தது 1:30 மணிக்கு 90ஆம் ஆண்டு 13ஆம் தேதி 6ஆம் மாதம் நடந்தது. அப்போ ஆக்கெல்லாம் ஓடி வந்தாங்க. எனக்கும் தெரியாது, நான் 1:30 மணிக்கு வீட்டில் தான் இருந்தேன். நான் இந்த பொடியனும் இருந்தேன், 2 பேரும். இன்னொரு இவர் மட்டும்தான் கையில் உள்ளே ஒன்று இருந்துச்சு. அது மட்டக்களப்பில் படிக்க போடுறது பொம்பளை பிள்ளை அங்கே போட்டுட்டு நாங்கள் இருக்கிறதுல இப்படி சத்தம் கேட்டு எங்களோட மச்சால் தான் ஓடி வந்து சொன்னது, இப்படி பிரச்சனையாக இருக்க நீ வாங்க. அப்போ எனக்கு போக மனம் இல்லை, வெறும் இல்லை, வெறும் சேமிப்பட்டியில் வேலைக்கு போயிட்டார். நாங்கள் என்ன செஞ்சு அங்கேருந்து ஆக்களோட வந்துட்டுக்குள்ளே இடையில காய்வுன்னு கத்த நான் என்ன செஞ்சேன், புல்லை இவன் கையில் இருக்கிறக்குள்ள தூக்கி இவன் இல்லை இன்னொரு புல்லை பொடியன், இந்த பொடியனை கையில் தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னா வாய்க்காலில் இறங்கிட்டு திருப்பி பார்க்குறேன், ஆள் இல்லை. இன்னொரு மனுஷி என்னோட வந்தது, எங்களோட வீட்டில் வந்து சொந்தக்கார மனுஷி, அதையும் காணல, 2 பேரையும் காணல. நான் அதோட அந்த இந்த இதுக்குள்ளே கரம்புக்குள்ளே நான் ஒளிஞ்சிருந்துட்டு ஒரு 6 மணி இருக்கும். நான் அங்கேருந்து வெளியே ஏறக்குள்ளே ஒரு சிங்கள ஆளுற வீட்டில் நான் போய், அவர் பெரியவர், அவரை பங்களாவில் போய் தங்கியிருந்து அவர் சோறு விட்டார். நாங்கள் சாப்பிடல, பசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. பொடியனை தூக்கி எடுத்துட்டு நாங்கள் ஒரு 5-6 குடும்பம் அதுக்குள்ளே இருந்துட்டு அதோட வந்து வரப்பதஞ்சனைக்கு வந்து வரப்பதஞ்சனையிலேருந்து இழுக்குச்சனையால் போய் நடந்து போய் ஆர்கேம் அக்கரைப்பத்துக்கு போய் சேர்ந்தோம். இருக்கும் அங்கால கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளியிருந்தாங்க. இன்னொரு டோமெட்டில் கொஞ்சம் இருந்தாங்க. இந்தியாவில் நாங்கள் இருந்த ஒரு 7-8 வீடு உண்டு, அதில் தான் இருந்தோம். அந்த வீடு வந்து கோஆப்ரேஷனாலே அந்த இன்னொரு அது என்னமோ ஒரு இதால் கட்டி கொடுத்தா அது எங்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை விட்டு தான் நாங்கள் ஓடி வந்தது. ஒரு 11-12 பேர் இருப்பாங்க.
அதுக்கு பிறகு நாங்கள் அகதிமாவுக்கு வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. செத்து இருந்தால் செத்துன்றாங்க, உயிரோடு இருக்குன்றாங்க, இன்னும் இன்னும் வரல. அந்த இடத்துல போனால் எனக்கு ஒன்று சொல்லல. தண்ணி போகிற நேரம் அந்த இடத்த கண்டா நான் டெய்யும் போனோம் அவங்களுக்கு இவர்கிட்ட ஜிஎஸ்கிட்ட கடிதம் ஒன்று எடுக்கிறதுக்கு. இப்போ எனக்கு சரியான கவலையாக தான். ஆக்கல அவங்கள்லேருந்து ஒரு இந்த இது புலிக்கு போனதும் இல்லை, அதுகள் வேலையும் வெட்டியும் அது வீடு மாசலும் தான். மறு ஒரு பிரச்சனையும் போதா சம்மந்தப்படாதாக்கள் தான் அவ்வளோ பேர். அம்பாறையிலேயும் கொஞ்சம் பேர் செத்துருக்காங்க. ஆனால் இங்கே கூடையாக இருக்கும் அம்பாறையில் செத்தது. முனியாக்கலையிலையும் செத்துருக்காங்களாக்கள். அதில் ஒரு 10 பேர் 8 பேர்கிட்ட செத்துருக்காங்க. குமரப்புள்ளியெல்லாம் செத்துருக்கு. ஆனால் நான் கேள்விப்பட்டது தான். ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட சொந்தக்காராக்கள்லாம் இருக்காங்க. ஆறுமுகம் நாகராஜா. எங்களோட அம்மா அப்பா எல்லோரும் முகங்களை இங்குரான சீனி கூட்டுத்தானத்தில் வேலை செய்து இருந்தாங்க. நாங்களும் அங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். முகங்களை வில்லேஜ் 2ங்கிற கிராமத்தில். இப்படி இந்த 90ஆம் ஆண்டுக்கு முந்தி 82ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டுலாம் கலவரங்கள் வந்துச்சு. 90ஆம் ஆண்டு பிரச்சனையில் கணக்கு பேர் ஊருக்குள்ளே வந்து 90ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 13ஆம் தேதி பகல் 1 மணியை போல் இனம் தெரியாத ஆட்களாக வந்து எங்களோட கிராமத்தில் உள்ள அத்தனை பேரையும் வெட்டி கரும்பு கத்தியால் வெட்டி சித்திரவதை செஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் சனங்காலங்களை ஓடினாங்க. அதில் என் தம்பி ஒரு ஆள் மதுரை வீரன் சொல்லி மதுரை வீரன் ரோட்டு ஓரமாக மெயினில் வெட்டுப்பட்டு கிடந்தது. ஓடக்குள்ளே எங்களை அம்மா கண்டிருக்காங்க. எங்களோட அம்மா தங்கச்சியாக்க ஒரு யாரோ உயிரோட நெருப்பு வச்சு துடிச்சிட்டு கிடந்துருக்கா பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அம்மா ஓடி இருக்காங்க. அம்மாவுக்கு நிற்கலாது. நானும் காட்டு வெளியே செடி வெளியே அப்படியே தமிழ் கிராமத்துகளுக்கு முஸ்லீம்களுக்கு இறக்காமல் வரத்தேன் இந்த பக்கம் அங்கே போயிட்டோம். 13 குடும்பம் நாங்கள் இருந்தோம். மக்கானாத்து 13ஆம் தேதி சம்பவம் நடந்துச்சு. 14 15ஆம் தேதி பிறகு தான் எங்களுக்கு தெரியும். காட்டு வெளி செடி எழுந்து ஒரு ஆட்கள்லாம் வந்து தெரியும். அப்போ தான் தெரியும் இன்னார் இல்லைன்னா அதில் என் தம்பி இல்லை, என் மாமாவோட மனுஷி பபா கடைக்கு இருந்தவர் அவரும் இல்லை. அவரை வெட்டி கொலை செய்து தாக்கி இல்லாமல் ஆக்கிட்டு அங்கிட்டு உள்ள ஆக்கள் சொன்னாங்க. அப்பட்டு நாங்கள் அப்படி அக்கரைப்பத்து காரதீவு அகது முகாமில் இருந்தோம். கனகாலம் அப்படி இருந்து அது பிறகு தான் அந்த 90ஆம் ஆண்டு பிறகு இந்த இடம் 94ஆம் ஆண்டு எங்களுக்கு கொடுத்து இங்கே எங்களோட குடிகளை கட்டிக்கிட்டு நாங்கள் இதில் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பணியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கக்குள்ள இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி கடிதங்கள் அனுப்பினோம். சந்திரிகாரனுக்கு ஜனாதிபதிக்குள்ள கடிதங்கள் அனுப்பினோம். மஹிந்த ராஜபக்சேக்குள்ள அவர் கடிதங்கள் அனுப்பினோம். அவங்க அந்த கடிதத்தை அம்பார் கச்சேரிக்கு அனுப்பியிருந்தாங்க. இதை பரீட்சை பண்ணி உடனே உங்களுக்கு பார்த்தீங்க. நாங்கள் கச்சேரியில் துணிதோடு போய் பார்த்தோம். அவங்க ஒரு தடவை சொன்னாங்களா மாணிக்கமடுவில் இந்த சுனாமி வீட்டு திட்டம் இருக்குது. அந்த வீட்டு திட்டத்தில் அதை நாங்கள் கொடுக்க சும்மா கிடக்க கணக்கு வீடு அந்த வீட்டை கொடுக்கக்குள்ள முஸ்லீம் மக்களுக்கும் தமிழாக்களுக்கும் சிங்களாக்களுக்கும் நான் உங்களுக்கு தரோம்னு சொல்லி அந்த இடத்துல அம்பார் ஜிஏ சொன்னார். ஆனால் அது பிறகு 2-3 பார்த்தா கொடுத்த வாடுமில்லை வச்ச வாடுமில்லை. எங்களுக்கு எந்த சமூகங்களில் நாங்கள் இருந்த வீட்டை போய் கேட்ட பார்த்தா எங்களோட கரண்ட்டு பில்லை மாற்றி வீட்டு அட்ரஸ் இந்த வீட்டில் வந்து எங்களோட கீழே எங்களோட பேர் இருக்குது, மேலே இப்போ உள்ள ஆக்கள சிங்களாக்களோட பேர் இருக்குது. எங்களோட வீடு எந்த வீடு மட்டும் 3 வீடு, தம்பியோட வீடு ஒன்று, எந்த வீடு ஒன்று, எந்த அம்மா தங்கச்சி மாதிரி இருந்த வீடு ஒன்று, 3 வீடு எந்த வீடு மாத்திரம். அந்த வீடுகள் எல்லாம் இப்போ சிங்களாக்கள் கூடியே இருக்காங்க. அதை நீ அம்பாறை ஏஜி ஆஃபீஸில் தமன பிரதேச சபை தான் எங்களுது. அங்கே போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் சிபி கரண்ட் பில் நாங்கள் ஏற்கனவே 90ஆம் ஆண்டுக்கு முதல் கட்டினதை வச்சதெல்லாம் எங்களோட பேர் விவரங்கள் இருக்குது. அதே பிறகு இப்போ 90ஆம் ஆண்டு பிரச்சனை பாதிக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு இப்போ உள்ள பேர் விவரங்கள்லாம் இருக்குது. அவங்க தான் இந்த வீட்டை அதை பராமரிச்சுக்கிட்டு அவங்களோட பேர் விவரங்கள் தான் இருக்குது. எங்களெல்லாம் அது கீழால் இருக்குது. அப்போ நாங்களும் எவ்வளோ முயற்சி செஞ்சு எல்லா இடம் போய் சொன்னாத்தான் எங்களால் எடுத்துக்கிற முடியலை. அதில் ஒரே ஒரு வீடு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது பிஎஸ் ஆஃபீஸாக வச்சுருந்தனால
எங்களை அதில் இருந்த ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வீடு வந்து அது டிஎஸ் ஆஃபீஸ் அந்த மற்றவங்கலாம் தனியார் அப்படி ஆக்க இருக்காங்க. இப்போ அந்த வீடுகள் அப்படியே ஆக்க இருக்காங்க. என் பேர் கே வெள்ளையன். நான் இலங்கை வங்கியில் தொழில் பார்த்து பென்ஷனியர். ஒரு ஜேபியும் கூட இந்த கிராமத்தில் 1950ஆம் ஆண்டு இந்த சேனையா சமுத்திரம் பண்டு ஒன்று கட்டுறதுக்கு சனங்கள் ஆக்கள் எடுத்து வேலை ஒவ்வொன்று வேலை நடந்துச்சு, வேலை கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் எங்களோட சமூகம் வந்து திருவண்ணாமலையிலேருந்து அதாயிடுச்சுன்னா அம்பாரில் குடியமர்ந்து இங்கேயும் கோப்ரா கலைச்சி என்ற கிராமத்துலையும் குடியமர்ந்தாங்க. 60 பேர் அங்கேயும் 60 பேர் இங்கேயும். இந்த காலப்பகுதியில் நான் வந்து 1958ஆம் ஆண்டு தான் இனியாவில் அந்த ஊருக்கு வந்திருந்தேன். 58ஆம் ஆண்டு வந்த காலத்தில் இந்த ஆட்டுப்பள்ளத்தாக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் தொழில் பார்த்து வந்திருந்தாங்க. அதனால அங்கே இனியாகலையில் ஒரு 60 குடும்பம் வாழ்ந்து வந்தவங்க, அம்பாறையில் ஒரு 75 குடும்பத்தில் வாழ்ந்து வந்தவங்க. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அடிக்கடி தொடர்பு இருக்குது. இனியாகலை அம்பாறைன்ட்டு இனியாகலையில் வாழ்ந்த காலத்தில் வந்து அந்த ஆட்டுப்பள்ளத்தாக்கு அபிவிருத்தி சபையில் வந்து தமிழாக்கள், யாழ்ப்பாணத்தாக்கள் தான் கூடுதலாக மட்டக்களப்பாக்கள், காரதீவு ஆக்கள் இவங்கெல்லாம் தொழிலுக்காக வந்து தொழில் புரிஞ்சு வந்தாங்க. நாங்களும் அவங்களோட தொழில் புரிஞ்சு வந்தோம் இனியாகலையில். அதுக்கு பிறகு அம்பாறை என்று இங்கேயால தான் ஆரம்பத்தில் முதலாவது பெரிய கிராமமாக ஊராக இருந்துச்சு. அது பிறகு அம்பாறைக்கு வந்த பிறகு அம்பாறையில் சிறிய கிராமமாக இருந்திருந்து ஜனப்பெருக்கம் உருவாகிடுச்சு. அதே சந்தர்ப்பத்தில் இங்கேயாவில் பண்டு கட்டி முடிஞ்ச பிறகு அந்த சனமெல்லாம் வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. ஆண்டு தொடக்கம் அந்த பண்டு கட்டி 56, 55, 54ஆம் ஆண்டுகள் முடிவுடைய தருவாயில் யாழ்ப்பாணத்தாக்கள், தமிழாக்கள் அநேகமானவர் இருந்தாங்க. 56ஆம் ஆண்டு வந்து எஸ்டபிள்யூஆர்இ பண்டாரநாயகா ஆட்சி எடுத்தார். எடுக்கிற நேரம் இந்த தனி சிறி சட்டம் ஒன்று வந்து இங்கிலீஷ் சிறி போட்டதில் சிறி சட்டத்தில் வந்து கலவரமே இங்கேயாங்கலையில் உருவாகிடுச்சு 56ஆம் ஆண்டு. அதில் சிங்களாக்கள் தமிழாக்களை அடித்ததும் பிடிச்சதும் கொலை செஞ்சதும் இப்படியான ஒரு கலவரம் ஒன்று ஏற்பட்டு அந்த ஜனம் வந்து அதோடு இந்த ஊர் 56ஆம் ஆண்டு அந்த ஊரில் இருக்கிறதுக்கு தமிழாக்கள் விரும்பாத காரணத்தால் அவங்கள சொந்த ஊருக்கே போயிட்டாங்க எல்லோரும். 1956ஆம் ஆண்டு இனக்கலவரம் ஏற்பட்டுச்சு. நான் 1946ஆம் ஆண்டு பிறந்து வளர்ந்து திருவண்ணாமலையில் தான் வாழ்ந்து வந்தேன். 58ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் திருவண்ணாமலை இங்கேயாங்கலை கோப்ரா கழிச்சு என்ற கிராமம் ஆட்டுப்பள்ளத்தாக்கு அவித்த வீட்டு திட்டத்தில் நாங்கள் குடியமர்ந்து இருந்தோம், வாழ்ந்து வந்தோம். அதே காலப்பகுதியில் 1970ஆம் ஆண்டு வரக்குள்ள அந்த ஆட்டுப்பள்ளத்தாக்கு அவித்த சபையினுடைய வேலைத்தலங்கள் எல்லாம் மூடு நிலையில் ஏற்பட்டுள்ளது. அவங்க அந்த தொழிலாளர்களை கண்ட உடவளவை அங்கேயும் விழிப்பிட்டு அங்கிட்டு வேறு ஊர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு மாற்றிட்டாங்க. அப்போ அங்கே அந்த ஊரில் தொழில் இல்லை சிலருக்கு. அப்போ அணையும் போது அம்பாறைக்கே இடம்பெயர்ந்தாங்க. அதில் ஒரு 25 குடும்பம் கிட்ட இருந்தாங்க. மிச்சமாக இருந்து 25 கடைசியாக 25 குடும்பம் இருந்துச்சு. மற்ற ஆக்கள்லாம் அம்பாறைக்கு இடம்பெயர்ந்தாங்க இந்த 70ஆம் ஆண்டுக்கு பிறகு. கல்லையை மூடின பிறகு இங்கேயாலையில் அதோட சுகர் கார்பரேஷன் இங்குரானியில் தொடங்கின பிறகு எல்லோரும் இங்குரானிக்கு தொழில் செய்யறதுக்கு எல்லாம் வந்தவங்க அம்பாறையில் குடியமர்ந்துட்டாங்க எல்லோரும். அந்த அம்பாறையில் அந்த நேரம் நகர சபையில் இருந்த குவார்ட்டர்ஸ்கள் 50 வீடு திட்டம் இருந்துச்சு. அந்த 50 வீடு திட்டத்தை எல்லாரையும் குடியமர்த்தி அதில் நகர சபையில் சுகாதார தொழிலாளர் வேலை செஞ்சவங்க, கொஞ்சம் பேர் கோஆப்ரேஷனில் வேலை செஞ்சவங்க, இப்படி தான் வாழ்ந்தவங்க 90ஆம் ஆண்டு வரைக்கும் எல்லோரும் வாழ்ந்து நல்ல சந்தோஷமான முறையில் வாழ்ந்து கோயில் இருந்தது. கோயில் திருவிழாக்கள் நல்ல சிங்கள மக்களோட ஒன்றாக இணைஞ்சு நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அந்த நேரம் தான் 90ஆம் ஆண்டு 12ஆம் தேதி 6ஆம் மாதம் வந்து போலீஸ்காராக்களை கல்முனை பக்கம் வந்து எல்டிடிக்காராக்கள் கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அம்பாரில் கேள்விப்பட்ட பிறகு தான் இனக்கலவரமே அம்பாரில் வெடித்தது. அந்த நேரம் கோஆப்ரேஷனில் போயிட்டு வந்த ஆக்களை இடமறித்து ஒரு 7-8 பேரை இடமறித்து அவங்கள கொண்டு அப்படியே பிடிச்சி கொண்டு எங்களை தமிழ் சாப்பாடையில் டயர் போட்டு எரிச்சிட்டாங்க. எரிச்ச பிறகு இருக்கிற ஆக்களெல்லாம் அங்கே குடியிருக்கலாம். அந்த இடத்த விட்டு குடியிருக்கவங்க எல்லோரும் அள்ளி போட்டு வந்தது. அப்போ அங்கங்கே கிடந்த ஆக்கள் எல்லாம் இந்த வேலைக்கு போனாக்கா அங்கே இங்கெல்லாம் உதவி வரல, எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. உதவியும் இல்லை. தப்பி போனாக்க காலேஜ் அவதிமாவுக்கு அவ்வளோதான் மிச்சம். மற்ற ஆக்கெல்லாம் இல்லை உதவியுமே.
அடையாளம் இல்லை. இழுக்குச்சேனை, முவாங்கலை, அம்பாறை, உகனை, இந்த 4 கிராமங்களும் தமிழாக்கில் வச்சு வந்தாங்க. இந்த 4 கிராமத்தில் வச்சு வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்டு தான் காலேஜ் அவதிமாவும் கொஞ்சம் பேர் போனவங்க, திருக்கோயில் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. நாங்கள்லாம் காலேஜ் அவதிமாவுக்கு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். நாங்கள் அந்த நேரம் ஆக்களை யாராவது இந்த 4 கிராமங்கள்லேயும் செத்த மதிப்பீட்டு தொகை பார்த்தா 86 பேர் செத்துருக்காங்க. முவாங்கலை, இடுக்கிச்சேனை, இங்கினியாங்கலை, அம்பாறை, உகனை 5 கிராமங்கள். 5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் 86 பேர் அந்த நேரம் கலவரத்தால் பாதிக்கப்பட்டாங்க. தான் மணியில் தம்பியெல்லாம் பாதிக்கப்பட்டவர். இங்கினியாங்கலையில், இடுக்கிச்சேனை, முவாங்கலை, உகனையில் இல்லை. இந்த 4 கிராமத்துலேயும் மாரியம்மன் கோயில் இருந்தது. ஆனால் அம்பாறையில் தான் நல்ல கோயில் கட்டி விமர்சனையாக நாங்கள் திருவிழாக்கள் நடத்துவோம். சிங்களாக்கள் மத்தியில் தான் இருந்தோம். 2 மணி அளவில் இப்படி ஒரு போலீஸ்காரங்களும் எல்டிடிக்காரங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தப்பி வந்த போலீஸ்காராக்கள் வந்து அம்பாறையில் சொல்ல துவங்கிட்டாங்க. கொஞ்சம் பேரை கொண்டுட்டானுங்கள், நாங்கள் உயிரோடு தப்பி வந்துட்டோம்னு பிறகு அவங்களுக்கு கொதி இருந்துச்சு. அதுபோல் தமிழாக்களை அடிக்க துவங்கினது, சாவடிக்க துவங்கினது, கலவரமே உருவானது. அதுபோல் இப்போ போலீஸாரும் சேர்ந்து தான் அந்த நடவடிக்கையில் இருந்தவங்க. போலீஸாரும் ஒத்துழைப்பு கொடுத்து தான் அப்புறம் கொண்டு போய் சாக்காலில் கொண்டு எரிச்சது, வந்து வழிமறித்து கொண்டது, டவுனில் கொண்டது, ஆஸ்பத்திரியில் ஒரு 4-5 பொடிகளை கொண்டுட்டாங்க, வாட்டில் இருந்தாக்களை கொண்டாங்க. அப்புறம் எங்களை ஆக்களெல்லாம் என்ன செஞ்சவங்க அன்று இரவு காட்டுக்குள்ளே வந்து அந்த தென்னந்தோப்பில் வந்து இருந்து தான் விடிய வந்து நடந்து போனது காலேஜ் ஸ்கூல் மகாவித்தியாலயத்துக்கு. 12ஆம் தேதி 6ஆம் மாதம் ஒரு குடும்பத்தை தாயும் தாப்பும் 4 பிள்ளைகளையும் கொண்டு போட்டாங்க அம்பாறை மீண்டபுர கிராமத்தில். குடும்பமே இல்லை. மற்றது 1-2 அங்கால எங்கால இருந்து போன இடங்களில் எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஒரு தரம் இல்லை. அம்பாறை வேலைக்கு போனாங்க திரும்பலை, தொழிலுக்கு போனாங்க அவ்வளோ வரையும் திரும்பலை. அங்கங்கே அந்த இடங்களில் எல்லோரும் அள்ளி போட்டு டயர் போட்டு இனியாவில் அம்பாறை களத்தில் கொண்டு டயர் போட்டு எரிச்சிட்டாங்க. தமிழாக்கள் 81ஆம் ஆண்டு கொலைப்படிக்கும் முதல்ல இருந்தாங்க. அம்பாறையில் கடை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 81ஆம் ஆண்டு கொலைப்படி நடந்த பிறகு டவுனில் எந்த நகரங்கள்லேயும் தமிழாக்களே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க பயணிச்சு. சரியா போன பிறகு நாங்கள் தான் எஞ்சி இருந்தோம். இந்த குடும்பம் அங்கே இருக்கிற ஒரு 165 குடும்பம் இருந்தோம். அம்பாறையில் மீந்தபுர கிராமத்தில் 165 குடும்பம். அதே குடும்பம் தான் திருப்பி நாங்கள் அதிகமாக போய், அதாவது 81ஆம் ஆண்டு 1981ஆம் ஆண்டு அம்பாறையில் டவுனில் நடந்த கலவரத்தினால தமிழாக்கள் எல்லாருமே கணக்கு பேர் அதில் செத்தாக்கள் இருக்காங்க. செத்தோடனே அங்கே உள்ள தமிழாக்கள் கடையெல்லாம் போட்டிருந்தாக்கள், எல்லோரும் கடை திருவிழா கடையெல்லாம் ஹோட்டலில் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க அவ்வளோ பேர் 81ஆம் ஆண்டுக்கு பிறகு அக்கறைப்பட்டுட்டாங்க. அவங்க அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் இழந்துட்டாங்க, செத்து போனாங்க. கொஞ்சம் பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எஞ்சி ஆக்கள் இந்த 165 குடும்பம் சுகாதார தொழிலாளராகவும் கோஆப்ரேஷனில் வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் அந்த மீந்தபுர கிராமத்தில் 165 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் 90ஆம் ஆண்டு இந்த இனக்கலவரம் ஏற்பட்டது. அதே சந்தர்ப்பத்தில் எங்களை 165 குடும்பத்தையும் எல்லாரும் தமிழாக்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த எஞ்சிய குடும்பம் தான் 165 குடும்பம் இருக்குது. இதை எப்பாவது இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசியல் ரீதியாக ஒரு ஆதங்கம் இருந்துச்சு சிங்கள மக்கள்கிட்ட. அதுக்கு ஒரு வாய்ப்பாக 90ஆம் ஆண்டு இனக்கலவரம் வந்தபடியா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு எங்களை வந்து அந்த இடத்துல வந்து கிளப்புறதுக்கு. அது அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு எங்களை அந்த கிராமத்தை மீள குடியமத்தை ஏலாஞ்சிட்டாங்க. கடைசி மட்டும் எங்களை செத்தாக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மரணத்தாட்சி பத்திரம் கொடுத்தாங்க. செத்தாக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மரணத்தாட்சி பத்திரம், கொஞ்சம் பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. காணாமலாக்கப்பட்ட ஆக்களை வந்து மட்டக்களப்பு காரியாலயத்தில் சிலவங்க அறிஞ்சு சிலாக்க விண்ணப்பம் பண்ணாக்களுக்கு இது வரைக்கும் எந்த முடிவும் இல்லை. அவங்க அந்த நேரம் செத்தாக்களுக்கு ஆணுகள் என்ன செஞ்சவங்க இனக்கலவரத்தால் செத்து போனவங்க 10,000 15,000 நஷ்டீடு கொடுத்தாங்க. அந்த சனத்துக்கு நஷ்டீடும் மரணத்தாட்சி பத்திரம் தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான் நஷ்டீடு கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை செத்தாக்களுக்கு. அது சிலாக்களுக்கு கிடைக்கவும் இல்லை.